இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான அதே சமயம் ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த முறுக்கு நீங்கள் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே 3 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 கப் பொட்டுக்கடலை, இதுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 3 கப் அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவையும் 1 கப் சேர்த்துக்கோங்க. 3 கப் அரிசி மாவுக்கு 1 கப் பொட்டுக்கடலை மாவு சரியான அளவு. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையிலேருந்து 1 கப் மட்டும் எடுத்து இதில் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள், எள்ளு, பெருங்காய்த்தூள், உப்பு இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா மாவுலையும் நம்ம சேர்த்த மிளகாய்த்தூள், எள்ளு, உப்பு, பெருங்காய்த்தூள் எல்லாமே நல்லா கலந்து வரும். இனிமேல் நீங்கள் முறுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாவு அரைச்சி கஷ்டப்பட வேண்டாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். முறுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம சேர்த்த இந்த ஆயில் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் சூடு பண்ணி சேர்க்கறதுனால நம்மளோட முறுக்கு ரொம்பவே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலோ இல்லைனா உங்கள் வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் யாராவது வந்துட்டாலும் இந்த முறுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவு அதிகமாகிடுச்சுன்னா முறுக்கு நல்லா வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுக்கும்போது தான் முறுக்கு எண்ணெயில் போடும்போது உடஞ்சிடாமல் சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் இந்த முறுக்கை பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சூடாகட்டும். இப்போது நான் இந்த மாதிரி ஸ்டார் உள்ள ஒரு அச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அச்சில் இந்த மாவை சேர்த்து நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை மூடிட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்திருக்கேன். இதில் நான் இப்போ முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரே ஒரு ஹோல் இருக்கிற அச்சில் முறுக்கு பிழிஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அச்சில் மாவை சேர்த்து முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு முறுக்கு கரைஞ்சிடாமல் நல்லா செவந்து வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு பின்னாடி கூட முறுக்கு பிழிஞ்சு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நிறைய பிளேட்டில் இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்து எடுத்து டக்குன்னு சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே நிறைய பிளேட்டில் இந்த மாதிரி முறுக்கு புழிஞ்சு வச்சுட்டு அதை எண்ணெயில் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளோட முறுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போது கை வச்சு உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.